வணக்கம் நண்பர்களே. இது ஒரு ஆறு பாருங்கள். ஆற்றுல மக்கள் வெள்ளம். இது ஒரு ஆறு, மக்கள் கூட்டம், மக்கள் வெள்ளம். மக்கள் கூட்டத்தை சொல்கிறது குருவும் சனியும் தான். குரு சனி அதுதான் மக்கள் கூட்டத்தை சொல்லும். குரு பகவான் உச்சமாகிறது பூசம் அப்படிங்கிற நட்சத்திரத்தில். பூசம் அப்படிங்கிறது சனியுடைய நட்சத்திரம். அப்போ குரு சனி தொடர்பு இருந்தால் தான் அந்த மக்கள் கூட்டம் இருக்கும். இது எந்த கூட்டம்னாலும் சரி, மொத்தத்தில் மக்கள் கூட்டம், மக்கள் வெள்ளம், குரு சனி தான். ஆமாம், மக்கள் வெள்ளம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இது பாருங்கள், ஆற்றுல வெள்ளத்துக்கு பதிலாக மக்கள் கூட்டம் இருக்குது. சரியா? இந்த ஓரத்துலலாம் பார்த்திங்கன்னா ஒரு சில மரங்கள் இருக்குது. அதில் குறிப்பாக அரச மரம் இருக்குது. வர வழியிலே இருந்தது, அதை எடுக்கலை. அரச மரம் அதில் தான் குரு உச்சமாவார், பூச நட்சத்திர மரம். இது என்னன்னு பார்த்திங்கன்னா, அதாவது நீர், கம்மா, ஏரி, ஆறு, குளம், குட்டை இதெல்லாம் குரு கடகத்தை குறிக்கும். கடகம் அப்படிங்கிறது காலபுருஷனுக்கு 4ஆம் வீடு. அந்த 4ஆம் வீட்டில் தான் குரு உச்சம். அந்த குரு தை மாதத்தில் நீசமாவார். சூரியன் சஞ்சாரம் செய்யும் தை மாதத்தில் குரு நீசமாகிறாரு. சரியா? மகரம் அப்படிங்கிற ராசி கட்டத்தில் தான் குரு நீசமாவார். அதை தான் சூரியன் சஞ்சாரம் செய்யும் மாதம் தை மாதம். அப்போ அந்த குருவுடைய கதிர்வீச்சை எப்படியாவது நம்ம மக்கள் பெற்றே ஆகணும். அப்போ தை மாதம் அந்த பொங்கல் தினத்துக்கு பிறகு வரக்கூடிய காணும் பொங்கல் அப்படிங்கிறத ஆறு, குளம், குட்டை இந்த மாதிரி ஏரியாவில் போய் நம்ம விரும்பின உணவை சாப்பிட்ணும். நிலாச்சோறுன்னு சொல்லுவாங்க ஒரு சிலர். அது ஏன் சாப்பிட்ணும்? ஏன்னா குரு உச்சமாகிறது கடகத்தில் தான் உச்சமாவார். கடகம் அப்படிங்கிறது சந்திரனுடைய வீடு. சந்திரன் அப்படிங்கிறது உணவு இல்லையா? அப்போ உணவு, தண்ணீர் கொண்டு சாப்பிடணும். அப்படி இல்லைன்னா இங்கே விற்கக்கூடிய உணவுகளை சாப்பிடணும். ஆனால் இங்கே யாருமே கொண்டு வந்த மாதிரி தெரியலை. ஆமாம், யாருமே கொண்டு வரல. இங்கே ஒன்றும் விற்பனைக்கும் ஒன்றும் இல்லை. ஏதோ பானிபூரி தான் இருக்கும்போது உள்ளே போய் பார்த்தா தான் தெரியும். அப்போ காரணங்கள் இருக்குது. அதாவது தைப்பொங்கலுக்கு அடுத்து வரக்கூடிய காணும் பொங்கல் இந்த மாதிரி சுற்றணும், ஊர் சுற்றணும், ஊர் சுற்றி பார்க்கணும். அவங்கவுங்க ஊரில் இருக்கிற ஆறு, குளம், கம்மா, குட்டை அந்த பக்கத்தில் இருந்து நம்ம ஒரு சின்னதாக ஒரு வேண்டுதல், பிரார்த்தனை, அவ்வளோதான். வேற என்ன? மீண்டும் அடுத்து ஏதாவது ஜோதிஷத்தில் ஏதாவது தென்படுதான்னு பார்ப்போம். நன்றி. இது பாலம். பாலம் பார்த்திங்கன்னா என்ன சொல்லலாம், பாலம் எப்போவுமே மேம்பாலமாக இருக்கட்டும், ஆற்றுப்பாலமாக இருக்கட்டும், எல்லாமே ராகு பகவான் கண்ட்ரோல் தான் வருவார். ஆமாம், இது தரைப்பாலம், மேலே இருக்கிறது மேம்பாலம். ரெண்டுமே ராகு பகவான் தான். அதில் ஏதாவது இருக்கும், பார்ப்போம்.